ட்ரேடர்ஸ் பாயிண்ட் அன்பர்களுக்கு சிறப்பு வணக்கம். நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைசரோ ஆர்ஐஓ கிடையாது. நம்ம இங்கே பேசக்கூடியது எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்படணும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படலை. எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க்கை புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. நண்பர்களே, நம்மளுடைய இந்த அனாலிசிஸ் உங்களுக்கு கன்வின்சிங்காக இருந்தது அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நண்பர்களே, நம்ம வந்து நிஃப்டி 50ல் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ண கம்பெனிஸை பற்றி தான் ஃபியூச்சர் 2024 எஸ்டிமேஷன் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது வந்து எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸ். இப்போ கரண்ட்டாக வந்து 1436 போய்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க வந்து டர்ன் அரவுண்டு தான், கீழே டவுன் ட்ரெண்டுக்கு மாறினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படிங்கிறது தான் ஸ்டேட்டஸில் இருக்கிறாங்க. அப் ட்ரெண்டுக்கும் மாறலாம், அது வேறு பிரச்சனை. இப்போ டியூரபிலிட்டி ஸ்கோர் வந்து பார்த்தோம்னாக்கா 30 இருக்குது. ஃபினான்ஷியலாக மாடரேட் லோ ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த்து தான் இதில் எடுக்க முடியும். வேல்யூவேஷனை பொறுத்த வரைக்கும் மிட் வேல்யூவேஷன், மொமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நியூட்ரல் தான். அப் ட்ரெண்டுக்குன்னு டேர்ன் ஆகிருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. அதே சமயத்தில் டவுன் ட்ரெண்டுக்கு டேர்ன் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்ல முடியல. 45. ஆனால் அனாலிசிஸ்ட் வந்து ப்ரைஸ் வந்து டார்கெட் 1714 கொடுத்துருக்குறாங்க. இது இன்னும் மேலே எப்படி ஏறுது அப்படிங்கிறது நமக்கு தெரியல. பிஇ இப்போ ஜோனை பொறுத்த வரைக்கும் செல் ஜோன் கிட்டக்க வந்தாச்சு. இப்போ இவங்களுடைய ஃபண்டமெண்டலாக நம்ம கீ மெட்ரிக்ஸை பார்ப்போம். இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ வந்து 211 இருக்குது, பயங்கர கமாண்டபிலிட்டி. கரண்ட் ரேஷியோ எபோவ் 1.5 இருக்குது, அதுவும் நல்ல கமாண்டபிலிட்டியாக இருக்குது. ஆர்ஓசிஇ பார்த்தோம்னாக்க லெஸ் தென் 1%ஆகவும் ஆர்ஓஇ 13%ஆகவும் இருக்குது. அப்போ கேபிட்டல் எம்ப்ளாய்டுக்கு ஈக்குவலாக இவங்களுக்கு ரிட்டர்னை வந்து பேலன்ஸ் பண்ண முடியல. ஆனால் ஈக்விட்டி போட்டதுக்கு ஈக்குவலாக ரிட்டர்னை பேலன்ஸ் பண்ண முடியுது அப்படிங்கிறது தான். பிஇ வந்து 75 இருக்குது, பிபி வந்து 11 இருக்குது. இதுவும் வந்து நம்மளை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே ரொம்ப கூட தான் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய புரிதல். 1 இயர் ஃபார்வர்டு இபிஎஸ் எஸ்டிமேஷன் 19.4 இருக்குது. சர்ப்ரைஸ் வந்து என்ன எதிர்பார்க்குறாங்க, -2.5% சர்ப்ரைஸ் எதிர்பார்க்குறாங்க. அங்கே கன்சஸ் என்ன சொல்லியிருக்கிறாங்க, 31 அனாலிசிஸ்ட் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறாங்க. யாருமே செல் சொல்லலை. 2 பேர் ஹோல்டாகவும் பாக்கி 29 பேர் பையும் தான் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இவங்களோட ஆனுவலைஸ்டு எஸ்டிமேஷன்ஸ் எல்லாம் நம்ம வந்து பார்த்துட்டோம். மேக்ஸிமம் 22.6 இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பார்த்துருக்குறோம். இப்போ இவனுடைய கேஷ் ஃப்ளோ பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க நெகட்டிவ் கேஷ் ஃப்ளோ வந்திருக்கு. அந்த நெகட்டிவ் கேஷ் ஃப்ளோ வந்திருக்கு. ஆனால் இன்கம் ஃப்ரம் ஆப்ரேஷன் வந்து கூடிக்கிட்டே தான் இருக்குது. அதில் நல்லா இருக்குது. அது வந்து போன தடவை காட்டிலும் கூடி இருக்குது. பட் இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸில் வந்து கூட போயிருக்கு. ஃபினான்சிங் ஆக்டிவிட்டி கம்மியாக தான் இருக்குது. ஸோ இப்போ இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டி கூட போயிருக்கு. ஸோ இவங்க சமாளிச்சிருவாங்கங்கிறது தான். இப்போ இவங்களுடைய குவார்ட்டர்லி ஆனுவலை பொறுத்த வரைக்கும் ஏதாவது சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கான்னா ஒன்றும் சிக்னிஃபிகண்ட்டாக இல்லை. குவார்ட்டர்லியை பொறுத்த வரைக்கும் நெட் ப்ராஃபிட்டும் சரி, ரெவென்யூவும் சரி, குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர், இயர் ஆன் இயர் ரெண்டுமே வந்து கூட இருக்குது. குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் ரெவென்யூ குறைஞ்சிருக்கு, ஆனால் இயர் ஆன் இயர் ரெவென்யூ கூட இருக்குது. அதே மாதிரி தான் ப்ராஃபிட்டை நம்ம எடுத்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க ரெண்டுமே இது வந்து குவார்ட்டர் ஆன் குவார்ட்டரும் கூடியிருக்கு, இயர் ஆன் இயரும் கூடியிருக்கு. இப்போ இபிஎஸ் வந்து ஆல்மோஸ்ட் அதே ரேஞ்சில் தான் இருக்குது. 18.9 தான் இது, சாரி 8.1 தான் இருக்குது. இப்போ டிடிஎம் வந்து 18.9ன்னு போட்டிருக்கிறாங்க. நமக்கு என்ன கால்குலேஷன் வருதோ அதை நம்ம பார்த்துக்குவோம். புக் வேல்யூ 130. இப்போ இது வந்து இன்னும் வந்து புல்லிஷ் ட்ரெண்டிலேருந்து இப்போ பெரிஷ் ட்ரெண்டை நோக்கி போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த டெக்னிக்கலாக நமக்கு புரிதலாக இருக்குது. ஃபினான்ஸ் இதில் எஃப்ஐஎஸ் வந்து கொஞ்சம் குறைச்சிருக்கிறாங்க. எங்கே 25.92லேருந்து 25.86னா கிட்டத்தட்ட 0.8 குறைச்சிருக்கிறாங்க. அதுக்கு ஈக்குவலாக வந்து டிஏஎஸ் வந்து ஏற்றி வச்சுருக்கிறாங்க. பேலன்ஸ் ஆயிடுச்சு. இந்த இபிஎஸ் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் தூக்கி நம்ம உள்ளே தூக்கி போட்டுட்டோம். நம்ம இனிமேல் வந்து கால்குலேஷன் அனாலிசிஸில் என்ன வந்திருக்கோ அதை நம்ம பார்ப்போம். இப்போ இதுக்கு வந்து நம்ம என்ன கொடுத்துருக்குறோம்னாக்க லோ ஸ்கோர் வந்து லோ வேல்யூ வந்து 1264 எடுத்திருக்கிறோம். அது ஏன் எடுத்திருக்கிறோங்கிறத நான் சொல்கிறேன். ஏன்னா அது ஒவ்வொரு பேலன்ஸ் ஷீட்டு பப்ளிஷ் ஆகும்போது அந்த லோ வேல்யூ நான் கால்குலேட் பண்ணும்போது வேறு மெத்தடாலஜி போடுறேன். யூனிக் மெத்தடாலஜி இல்லை. அதனால நம்ம வந்து ஒவ்வொன்றுக்கும் நான் தனித்தனியாக தான் போடுறேன். இப்போ இதை ஏன் நான் எடுத்திருக்கிறேன் இப்படி அப்படின்னு சொன்னாக்கா, ஆனுவலைஸ்டு ரிசல்ட் நம்ம எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், இவன் ஜிக்ஸாக்காக ஏறி இறங்கிட்டு இருந்துட்டு ஸ்டேபிளைஸ் ஆனது இந்த 4 வருஷமாக 5 6 வருஷமாக ஸ்டேபிளைஸாக போய்கிட்டு இருக்கு.
இல்லை ஃபுல்லாகவே ஸ்டெபிளைஸாக போய்கிட்டு இருக்கு. இபிஎஸ் வந்து ஃபுல்லாகவே ஸ்டெபிளைஸாக போய்கிட்டு இருக்கு. அப்படி போயிட்டு இருக்கிற பட்சத்தில் இவன் என்ன பண்ணியிருக்கிறான், 14.14ல் வந்து 2 வருஷமா மெயின்டெயின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மேலே ஏற்றி பூஸ்ட் ஆகிருக்கிறான். ஸோ இப்போ இந்த அப் ட்ரெண்டை நான் வந்து எடுத்துக்கிட்டு இந்த இதில் இருக்கக்கூடிய லோவை எடுத்துக்கிட்டு இதோட அப்புக்கு நம்ம வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறோம். அப்படி ப்ரொஜெக்ட் பண்ணும்போது இந்த இடத்துலேருந்து எடுக்கலாம், இல்லாட்டி இதிலேருந்து எடுக்கலாம். பட் வந்து இந்த புக் வேல்யூவில் வரும்போது பார்த்தீங்கன்னா இது ரெண்டுத்துக்கும் வந்து நிறைய வித்தியாசம் இருக்கும். அப்படிங்கிறதுனால நான் இந்த வேல்யூ இப்போ இருக்கக்கூடிய மேக்ஸிமம் வேல்யூக்கான இந்த புக் வேல்யூவை நான் எடுத்துக்கிட்டேன். இதுதான் இதில் இருக்கக்கூடிய ரகசியம். ஸோ இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இதை பேஸ் பண்ணி நம்ம அந்த எஸ்டிமேஷன்ஸ் எல்லாத்தையும் போட்டுட்டோம். அதே மாதிரி குவார்ட்டர்லி ரிசல்ட்டையும் போட்டுட்டோம். இப்போ எஸ்டிமேஷன்ஸில் வந்து சர்ப்ரைஸு பாசிட்டிவாக வந்தது அப்படின்னு சொன்னால் 1529, சர்ப்ரைஸ் நெகட்டிவாக வந்து 1500, சர்ப்ரைஸே இல்லாமல் எஸ்டிமேஷனை மீட் அவுட் பண்ணால் 1500. ஸோ இப்போ 500லேருந்து 1523 வரைக்கும் எஸ்டிமேஷனை மீட் அவுட் பண்ணினா டிடிஎம்மை மீட் அவுட் பண்ணால் 1499. அப்போ இது எல்லாமே 1500 ஒட்டி மாத்திரம்தான் காட்டிக்கிட்டு இருக்கு. சரி, இப்போ குவார்ட்டர்லியில் வந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க குவார்ட்டர்லியில் ஃபோர்த் கம்மிங் குவார்ட்டரோட டிடிஎம்ஐ எஸ்டிமேட் பண்ணினதுக்கு வந்துச்சுன்னா 1381. ஏன்னா அது 4.7 வருது. இப்போ இது இப்போ இருக்கக்கூடிய இந்த குவார்ட்டரோட ரிசல்ட் 8.1 மெயின்டைன் பண்ணான்னா 1417. ஸோ இப்போ நமக்கு வந்து மினிமம் 1381லேருந்து மேக்ஸிமம் 1500 வரைக்கும் வேரியேஷன், 120 ரூபா வேரியேஷன் கிடைக்கிது. இப்போ இதை உடச்சிட்டான்னா என்ன பண்ணுறது அப்படின்னு எடுத்தோம்னா நம்ம எடுத்துருக்கக்கூடிய மினிமம் ஸ்கோர் வரைக்கும் இறங்குறானான்னு பார்க்கணும். அதை உடச்சிட்டான் அப்படின்னு சொன்னாக்க இவன் வந்து இதை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபேர் ப்ரைஸை காட்டிலும் 2.5 வரைக்கும் இறங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படிங்கிறது தான் நம்மளுடைய புரிதல். ஃபேர் ப்ரைஸு 235 வருது. 235 இன்ட்டு 2.5 போட்டோம்னா 630 வரும்னு நினைக்கிறேன். 587. ஸோ இப்போ அது வரைக்கும் கூட இறங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படிங்கிறது தான் நம்மளுடைய இது. ஸோ இப்போ இப்போதைக்கு அந்த ரேஞ்ச் இல்லை. 1264 உடைக்கணும். உடைச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னாக்க அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்துக்கலாம். கிட்டத்தட்ட வந்து நமக்கு எவ்வளோ இறங்குதுங்கிறத அப்புறமேட்டுக்கு பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் டெக்னிக்கல், அப்புறம் ஒவ்வொரு குவார்ட்டருக்கும் உண்டானதுக்கு பேஸ் பண்ணி தானே. இப்போ வந்து 1500லேருந்து 1521 இங்கே இருக்குது. இது எல்லாத்தையும் நான் மார்க் பண்ணிட்டேன். 1224, 1381, 1417, 1500லேருந்து 1521 வரைக்கும் மார்க் பண்ணியாச்சு. இப்போ இருக்கக்கூடிய எஸ்டிமேஷன் வரைக்கும் ஆல்ரெடி ப்ரைஸ் ஏறிடுச்சு. இனிமே ஏறணும்னா புதுசாக இவன் வந்து இபிஎஸ்ஸை வந்து அடுத்த குவார்ட்டர்லேருந்து கூட கொடுத்தா தான் உண்டு. அப்படி இருந்தால் தான் ஏறும். இல்லாட்டி எவ்வளோ எடுக்கிறானோ அதுக்கு ஏற்ற மாதிரி இறங்குறதுக்கோ ஏறுறதுக்கோ வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அடுத்த குவார்ட்டர்லேருந்து வரக்கூடிய ரிசல்ட்டு தான் இது அடுத்த கட்டத்துக்கு மேலே எடுத்து கொண்டு போகும். தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் தான். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க.